எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செய்யருகே புனல் பாய ஓங்கி செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர் தேன் செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர் தேன் செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர் தேன் கையருகே கனிவாழை கையருகே கனி வாழை கை அருகே கனிவாழை கையருகே கனி வாழை காணல் எல்லாம் கமிழ் காட்டுப்பள்ளி பையருகே அழல்வாய அவை வாய் பாம்பனையான் பனை தோழி பாகம் பையருகே அழல்வாய அவை வாய் பாம்பு அணையான் பனை தோழி பாகம் மெய்யருகே உடையானை மெய்யருகே உடையானை உள்கி மெய்யருகே உடையானை உள்கி விண்டவர் ஏறுவர் மெய்யருகே உடையானை உள்கி மெய்யருகே உடையானை உள்கி விண்டவர் ஏறுவர் மேலுலகே விண்டவர் ஏறுவர் மேலுலகே திரைகள் எல்லாம் மலரும் சுமந்து செழுமணி முத்தொடு பொன்பரன்றி கரைகள் எல்லாம் அணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால் ஒரு காட்டுப்பள்ளி உரைகள் எல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அரவமெல்லாம் மறையார்த்த செல்வர்க்கு ஆட்சைய அல்லல் அறுக்கலாமே அரவமெல்லாம் அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சைய அல்லல் அறுக்கலாமே திருஞானசம்பந்த பெருமான் திருக்காட்டுப்பள்ளி பற்றி அருளிய முதல் இரு பாடல்கள் இவை. வயல்களில் நீர் பாய அதனால் மகிழ்ந்த செங்கயல் மீன்கள் துள்ள அதனால் சில மலரிலிருந்து தேன் சிந்துவதாலும் கை கெட்டும் தூரத்தில் வாழை மரங்கள் கனிகளை ஈன்று முதிர்ந்ததனாலும் காடெல்லாம் தேன் மனமும் வாழைப்பழ மனமும் கமலும். திருக்காட்டுப்பள்ளியுள் நச்சுப்பையினுள்ளே அழலும் தன்மை உடைய 5 வாயையும் கூறிய நச்சுப்பற்களையும் உடைய ஆதிசேடனை அணையாக கொண்ட திருமாலையும் உமை அம்மையையும் தனது மெய்யின் இடப்பக்கமாக கொண்டு விளங்கும் இறைவன் மீது பற்றுக்கொண்டு
ஏனைய பற்றுகளை விட்டவர் வீட்டு உலகை அடைவர். காவிரியின் வாய்க்கால்கள் எல்லாம் மலர்களை சுமந்தும் செழுமையான மணிகள், முத்துக்கள், பொன் ஆகியவற்றை வாரிக்கொண்டும் வந்து இரு கரைகளிலும் அழகு பொருந்த உராய்ந்து வளம் சேர்க்கும் திருக்காட்டுப்பள்ளியுள் பாம்புகளை இலையில் கட்டிய செல்வராய் எழுந்தருளிருக்கும் சிவபெருமானுக்கு வேதம் முதலான மேம்பட்ட உரைகள் யாவற்றையும் உணர்த்த நல்ல உத்தமராய் தொண்டு செய்யின் அல்லல் அறுக்கலாம் என்பது இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.